மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு 3/4 டம்ளரு பச்சைப்பயிறு, அதே அளவுக்கு 3/4 டம்ளரு நம்ம பச்சரிசி எடுத்துக்கலாம். அந்த பேலன்ஸ் மட்டும் உளுந்து போட்டுக்கலாம். போட்டுட்டு கொட்டிடலாம். இதை நல்லா தண்ணி ஊற்றி நல்லா கழுகி நைட் ஃபுல்லாக ஊறட்டும். புளிக்கணுன்ற அவசியம் இல்லை. நல்லா கழுவிட்டு ஊற வச்சுக்கலாம். கழுவி வச்சு கொஞ்சமாக வெந்தயம் சேர்த்துட்டு இதை நல்லா ஊறட்டும். காலையில் இதை ஆட்டிட்டு நம்ம தோசை சுடலாம். பச்சைப்பயிறு, அரிசி, உளுந்து எல்லாம் நல்லா ஊறிடுச்சு. 4 மிளகாய், ஒரு துண்டு இஞ்சி போட்டு நைஸாக ஆட்டிக்கலாம். கருவேப்பிலையும் சேர்த்திக்கலாம் ஆட்டுறதுக்கு. தேவைக்கு உப்பு. நைஸாக அரைச்சாச்சு. பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். ஆட்டியாச்சு. கொஞ்சமாக இட்லி சோடா சேர்த்திக்கலாம். நல்லா நம்ம தோசை மாவு பதத்துக்கு ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது. மீடியமாக நல்லா கலக்கிக்கோங்க. தோசை சுடுறதுக்கு முன்னையே நம்ம சட்னி ரெடி பண்ணிக்கலாம். அப்போ தான் சுட சுட எல்லோரும் சூடாக தோசை சாப்பிட்ருவாங்க. தேங்காய் ஒரு மூடி எடுத்திருக்கேன். பொட்டுக்கடலை, இஞ்சி, பச்சை மிளகாய் 2, காரம் அதிகமாயிரும், பூண்டு, கருவேப்பிலை, நல்லா வாசனைக்கு கொத்தமல்லி தழை, சட்னிக்கு தேவையான அளவு கல்லுப்பு. நைஸாக ஆட்டிக்கலாம். சட்னி நல்லா ஆட்டியாச்சு. பாத்திரத்தில் சுட் பண்ணிக்கலாம். நம்ம தாளிச்சிடலாம். சட்னி ரெடி. நல்லா சுட சுட தோசை சுட்டுடலாம். நல்லா தோசை ஊற்றிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான், சட்னி ரெடி பண்ணிட்டோம். அடுத்தது நல்லா கல் சூடு பண்ணிட்டு தோசை சுட்டுடலாம். நல்லா கல் சூடானோடனே தோசை ஊற்றிக்கலாம். பசங்களுக்கு சுண்டல் பண்ணி கொடுங்க பாரு, அதிகமாக விரும்பி சாப்பிட மாட்டாங்க. இந்த மாதிரி நம்ம பச்சை பயிரில் தோசை சுட்டு கொடுத்தோம்னா விரும்பி சாப்பிடுவாங்க. நல்லா வேக வச்சு எடுத்துடலாம். நல்லா ஒரு புறம் வெந்தோடனே இன்னொரு புறம் திருப்பி விட்டுக்கலாம். இன்னொரு புறமும் வெந்துருச்சு, எடுத்துடலாம். இதே நம்மளுக்கு ரோஸ்ட்டாக வேணுன்னா ரோஸ்ட்டாக விடலாம். தோசை ரெடி. நல்லா ரவுண்டாக மெலிசாக ஊற்றிக்கலாம். சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் பக்கமாக இந்த மாதிரி சமைச்சு பாருங்கள். மனம் அருமையாக இருக்குது. நம்ம பச்சை மிளகாய், இஞ்சி சேர்த்துனாங்க இல்லையா, உண்மையிலே மனம் சூப்பராக இருக்குது. தோசையும் ஒரு தோசை சுட்டாச்சு. ஒரு தோசை இல்லை, 4 தோசை சாப்பிடுவாங்க. நீங்கள் இந்த டேஸ்ட்டில் செஞ்சு கொடுத்தீங்கன்னா நீங்களும் ஒரு முறை வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். ஹெல்த்தியானது, ஆரோக்கியமான உணவு. தேங்காய் பொட்டுக்கடலை சட்னியும் தோசையும் நீங்களும் ஒரு முறை சமைச்சு பாருங்கள், ருசித்து பாருங்கள். என்னோடய சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன். நமக்கு இன்னொரு தோசையும் வெந்துருச்சு.
பாய்.